லான்ச் ஆன உடனே இதை ஆர்டர் பண்ணேன். ஒரு வாரம் கழித்து தான் என் கைக்கு டெலிவரி கிடச்சிது. அதுதான் ஃபயர் போல்ட்டோட ட்ரீம். இதுக்கு பயங்கரமான ஹைப் கொடுத்தாங்க. பாக்ஸே ரொம்ப பெருசாக இருக்குது. சரி வாங்க என்னென்ன ஸ்பெட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் ஒரு வாட்டி. இந்த டிவைஸில் உங்களுக்கு பெரிய டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க. 51.3 mm கொடுத்துருக்காங்க. ஹை ரெசல்யூஷன். நானும் சிம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போட்டுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 4G ஒய்ஃபை LTEயும் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. 2GB ரேமு 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜுமே பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஜிபிஎஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு வேலை செய்யுது நம்ம பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர் நம்ம என்ன வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலான்றாங்க. 800 mAh பேட்டரி, குவாட் கோர் ப்ராசஸர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நம்ம இதுலேருந்தே பாட்டு கேட்டுக்கலாம். ஆக்சுவலாக ஒரு குட்டி மொபைல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹெல்த்தையும் மானிட்டர் பண்ணிக்கலாம். இந்தியா சிம் கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு பேக்ஸில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சரி பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிடும். இதுக்கு தான் நானும் ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே ஒரு 4 கார்டு வெளில வந்துச்சு. ஃபஸ்ட்டு கார்டு மியூசிக் கார்டு, நீங்கள் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வாரண்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. மூணாவது உங்களுக்கு சர்ப்ரைஸும் கொடுத்து புக் மை ஷோவில் ஒரு டிக்கெட் வந்து தர மாதிரி கொடுத்துருக்காங்க. வார்னிங் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணாதீங்க, 3.5 volt to 5 volt அடாப்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யூசர் மேனுவலி ஓப்பன் பண்ணாலும் அதுதான் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ கைண்ட்லி ஃபாலோ இட். சார்ஜிங் கேபிள் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது. பட் அந்த ஒயர் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப பட்டையவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரவுண்டாக கொடுக்கல, ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. லைஃப் வரும்னு நினைக்கிறேன், தெரியல, யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். லென்த்துமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ராப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பின் மாதிரி கொடுக்கல, ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதனோட ரிவ்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிறேன். 10 நாளைக்கு அப்புறம் இந்த ஃபயர் போல்ட்டோட ட்ரீம் நம்ம கையில் இருக்குது. நல்லா வெயிட்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸில் நீங்கள் பாருங்கள் ஒரு குழி பணியான மாதிரி இருக்குது. பேக் சைடில் ரொம்ப புடப்பாகவே இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஆல்ரெடி சில வாட்சஸில் ஃபயர் போல்ட்டில் எப்படி இருக்கும், இந்த வாட்சில் அதை கொஞ்சம் மினிமைஸ் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணலன்னு தெரியல. சரி வாங்க ஓப்பன் பண்ணுவோம். ஸோ வாட்ச் பேக் சைட் பார்த்திங்க அப்படின்னா பல பலன்னு இருக்குது. ஃபயர் போல்ட் டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு, தொடச்சம் போயிடுச்சு. ஸ்க்ராச்சஸ் எதுவும் இல்லை. ஸ்டிக்கரை பிரித்தோடனே பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு ஸ்டிக்கர் இருக்க மாதிரி இருந்துச்சு. பார்த்தா ஸ்க்ரீன் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். டெம்பர் கிளாஸ் ஐ திங்க் தனியாக சேல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒட்டியே வந்துருச்சு தனியாக வராமல். ஏன்னா நிறைய பேருக்கு ஒட்ட தெரியாது, எனக்குமே ஒட்ட தெரியாது. பரவாயில்ல. சைடில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரோலிங் பட்டனு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே மைக் இருக்குது. ஓவரால் லுக் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாக் கலர் நல்லாயிருக்கு. சரின்ட்டு நான் ஆன் பண்ணுவோம் அப்படின்ட்டு மேலே ஸ்க்ரோலிங் பட்டன் இருக்குல்ல, அதை ரொம்ப நேரமாக பிடிச்சி அமைக்கிட்டு இருந்தேன். பார்த்தா ஆனே ஆகலை. சரி கீழே இருக்க பட்டன் தான் அப்படின்னு நினச்சி கீழே இருக்கிறதையும் ரொம்ப நேரமாக அமைக்கிட்டு இருந்தேன். என்னால் அது 10 செகண்டில் ஆன் ஆகிடுமே, ஸோ ஒருவேளை சார்ஜ் இல்லையோ அப்படின்னு நினச்சி டேமேஜ் பீஸை தான் போட்டாங்களோ அப்படின்னு நினச்சி ஃபயர் போல்ட்டை நான் திட்டலாம் இல்லை. சரி ஸ்ட்ராப்ஸ்லாம் மாட்டிட்டு நம்மக்கிட்ட ஓல்டு அடாப்டர் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாட்டு தேடிட்டு இருந்தேன். கடைசி ஒரு அடாப்டர் கிடச்சிது, 5 volt இது. அது போட்டு சார்ஜ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபயர் போல்ட் அப்படின்னு வந்தோடனே தான் எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா 0% எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க இந்த வாட்சை. இது ஜஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ தான். நான் இன்னும் வாட்சில் என்னென்ன இருக்குது அப்படின்லாம் காமிக்கல. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக்காக இதில் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம ட்ரை பண்ணி ஒரு வீடியோவை போடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.